அநியாயம் பண்றாங்க ப்ரோ. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். போன் ராங் நம்பர் லோலாயா பண்ணி திடீர்ங்க ஐபோன்ல புடிச்சு இப்ப நம்பர் பிடிக்கிறேன் பாரு அண்ணா. லோலாய் கொதியா பண்ணிட்டு இருக்கிறீங்க அண்ணா ஒரு இண்டிகேட்டர் போறதுல தற்கொலை பசங்களா ஏன்டா இப்படி பண்றீங்க? ப்ரோ இப்படி பண்ணிட்டாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, விஐபி ஒருத்தர் வரதுனால 1000 பேர் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் என்ன இந்த விதத்துல நியாயம்? சமுதாயம் சரியில்லை. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக நாங்கள் பைக்கை கொஞ்சம் அந்த ரைட் சைடு நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம்ல, ஆக்சுவலாக அந்த சைடு போக முடியுமா அப்படின்ட்டு. அந்த சைடு போகலாம், இவங்க வர்றதுனால லொக்கேஷன் பார்க்குறேன் அது பார்க்குறேன்ட்டு அலோவ் பண்ணலேட்டாங்க. இல்லாட்டி அந்த சைடு போயிருந்தால் சூப்பராக இருக்கும். நாங்கள் வர நேரம் பார்த்தாயா அப்படி நடக்கணும்? நாங்கள் போங்க, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் அங்கேருந்து பெட்ரோல் போட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். நீங்க வேற எங்க பார்த்தாலும் ஜோடி ஜோடியா சுத்திட்டு கடுப்பேசுறாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூட நாள், நீ வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சு, நீ வந்து பள்ளிக்கூடலாம் இவங்களுக்கு இருக்குமா இல்லையா? வெளியே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. பள்ளியோடது படிக்கலான்னு காதல் பண்ணிட்டாங்க நானுங்க. இதெல்லாம் திறந்துதான் இருக்கு. என்னடா இத்தனை ரோடு தெரியுது? அதான் ப்ரோ, அதான் நினைக்கிறேன். அதெல்லாம் போவாங்க. எங்க அங்கிட்டு போறீங்க? ஆக்சுவலா ஒரு தற்கொலை பையன் கேட்டிருந்தான். நான் கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ராமேஸ்வரம் போயிட்டு வரப்ப சொல்லியிருந்தேன்ல, ராமேஸ்வரம் போயிட்டு வரப்ப சொல்லியிருந்தேன், ஒரு வயசானால வந்து குறுக்க போய்கிட்டு இருக்காங்க. வயசான காலத்தில் உங்கள் அப்பா விட்டு ரொம்ப மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு தற்கொலை வந்து, அப்போ இது என்ன உங்க அப்பா விட்டுருவாடா அப்படின்னா, ஏண்டா ஏன் அப்பா விட்டுருவாடா தானே, ஓ அப்பா விட்டுருவாடா தானே, நாங்கள் வண்டியில் வர்றதுக்கும் நீ நடந்து வர்றதுக்கும் சம்மந்தப்படையா? நீ நடந்து வர டக்குன்னு நீ பின்னாடி போயிடலாம். நாங்கள் பிரேக் அடிச்சா தான் போகணும். ஒரே ஜோக்கர் மாதிரி பேசாதீங்கடா. பொறுமை சாமி, பொறுமை சாமி. உடனே என்னது சோசியல் இது பண்ண வந்துடுறானுங்க. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கடா. வந்துடுறானுங்க சோசியல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சோசியல் வாங்கடா. இது என்ன உங்க அப்பா விட்டுருவானா? அவரு என்கிட்ட கேட்கறானா? ஏட்டா டேய், நீ நடந்து வர டக்குன்னு நீ பேக் அடிச்சிடலாம். ஆனால் ஸ்பீடாக வந்துட்டு உடனே என்ன சொல்லுவேன், நீ தற்கொலை 2 சீனும் பார்க்க. அன்னைக்கு நான் அந்த வயசானவங்க வந்து பார்க்கல, 2 சீனுமே பார்க்கல. இவங்க போல நடந்து போகிறாங்க. இப்போ நான் போயிட்டு அன்னைக்கு ஏதோ பிரேக் அடிக்க முடிஞ்சு நாங்கள் அடிச்சிட்டோம், ஓகே. இதே பிரேக் அடிக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றப்ப என்ன பண்ணுவேன், உடனே இவங்க தான் பார்க்காம கிராஸ் பண்ண. அவங்களும் சொல்ல மாட்டாங்க, எங்கள் பிரேக் பிடிக்காம போய் குத்துனது எங்கள் தப்பு, நாங்கள் வேணுங்கன்னே போய் விட்ட மாதிரி ஒரு கதையை விட்டுருவானுங்க சூத்தியா பயலுங்க. இன்னைக்கு கூட போறவங்க தொல்லை தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்?
இவங்கள பார்த்தமே மறந்துது ப்ரோ. அவனா ஜோடி ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உங்க அப்பா விட்டுருவானா? ஏன்டா டேய், சோசியல் பண்ணுறதுன்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கடா தற்கொலை பாய்ஸ். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் சொல்லலை, இந்த இந்த குறிப்பிட்ட தற்கொலையை தான் சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க, இந்த தற்கொலையை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இருக்கான்னு தெரில, டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட் டெலீட் பண்ணியிருக்க மாட்டேன், இருக்குன்னு விட்டுருப்பேன். அந்த தற்கொலை பைய புரிஞ்சிக்காம என்னன்னே புரிஞ்சிக்காம பண்ணுறான். ஆக்சுவலாக நான் சரி ஒத்துக்கிறேன், உங்க அப்பா விட்டுறோடா அப்படின்னு கேட்குறேன். சரி அது நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் இதே அவன் பார்க்காம 2 பக்கம் ரோடு பார்க்காம கிராஸ் பண்ணி வரான், நம்ம இடிச்சுட்டா அப்போ சாரி கிட்டா நீ ஒத்துக்குவியா? உடனே உட அது எப்படி ப்ரோ? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இதான் ஒரு ஹைவேல வந்து ஒரு 70ல வந்துட்டு இருக்கோம், இவங்க 10ல போய்கிட்டு ஸ்டாப் பண்றானா, நான் எப்படி ப்ரோ ஸ்டாப் பண்றது? பிரேக் அடிச்சுமே அப்படியே என்ன டப்புன்னு செகண்ட்லையா நிற்கும், கையை தேக்குறாங்க போடுறாங்க. எங்க பிரேக்கு அழுத்தி பிடிச்சா நாங்க தான் சறுக்கிக்கிட்டு போய் விழுவணும். ஏடா அப்படி பண்றீங்க? கையை போடுறாங்க, அந்த போடு போடுறாங்க, நான் நிக்கணுமா? ஏடா டே 70ல வந்துட்டு இருக்கேன், எப்படா நிக்க முடியும்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் போன ஒட்டி போங்களேன். நானும் அவசரப்பட்டுலாம் கிராஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. அவங்க வரதுக்குள்ளே போக முடியும் அப்படின்னா போயிடுவேன். சும்மா அந்த அவங்க ஸ்பீடை தடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அப்போ தேக்கிட்டு நம்மளும் போகாமல் அவங்களும் போகாமல் தடுமாற்றம் ஏற்படும். அது எதுக்கு? ஒன்று போனதுக்கப்புறம் இல்லாட்டி போக முடிஞ்சுதான் முன்னாடியே போயிடணும். கையை போடுறது அதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்கே ஆகாது. வாவ், சூப்பர் லொக்கேஷன், பட் கேமரா சரியில்லை, பெருசா தெரிய மாட்டேங்குது. சின்ன 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 கொஞ்சம் வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து அருண் பேசுறேன். பாட்டி நகை செத்துருக்கு ப்ரோ, பார்த்தீங்களா? அது பாட்டில் பாட்டி பாட்டில் முடியாது ப்ரோ, பார்த்தீங்களா? என்ன சொன்னேன் தருக்கு எங்கே அந்த இது போடுறேன் பாருங்க. என்னது உங்கள் அப்பா விட்டுறோடான்னு கேட்டேன். பார்த்துக்கடா வீடியோவை. தான் வயசானவங்க இப்படி தான் ப்ரோ அர்ஜென்ட் போடுவாங்க, டக்குன்னு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இதை சொன்னதுக்கு தான் லவடை கபால். ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. அந்த பாட்டியை கொஞ்சம் இருந்தால் இன்னக்கும் விழுந்துருப்பாங்க. ஒரு செகண்டில் நான் முன்னாடி போயிட்டேன். ஓ 10,000 ரூபா. பார்த்தீங்களா? பையன் கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு நாங்கள் போகிறேன் இப்போ அப்படின்ட்டான். அதான் பெட்ரு. இண்டிகேட்டர் போடாமல் சும்மா மண்டை பண்ணிட்டு என்ன எனக்கு தெரியுமா நீ அங்கிட்டு போறேன்ட்டு? ஏண்டா ஒன்றும் இல்லை ப்ரோ, எங்கே பேசுகிறேனோ அதை மட்டும் தான் நான் வீடியோ அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். லொக்கேஷன் நல்லா இருக்க இடத்துல நான் பேசவே இல்லை ஆக்சுவலாக. ஐயோ கண்டென்ட் இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறது? முதுகுலாம் சரியான வலி ப்ரோ. அப்பா ஊசி குத்துற மாதிரி இருக்கு. ஊசி குத்துறத கூட தாங்கிக்கலாம் போல, இந்த வலி தாங்க முடியாதாட்டுக்கு. அப்பா இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு ரீச் ஆக மாட்டேங்குது.
என்ன செய்யறது? இனிமேல் நம்மளும் இப்படி மாறிட வேண்டியதான். அங்க அள்ளுதுங்க பேசுவாங்க அம்மாள். நாங்கள் தான் டாட்டா எஸ் நாங்கள் தான் அந்த மாதிரி இறங்கிட வேண்டியதான் நம்ம வீட்டுக்கு. அவர் ஓனர் என்ன ஸ்பீடாக போகிறாரு, ஸ்கூட்டி ஓனர். ஏய் ஜெய்சா, யோ இந்த மாதிரி தான் பண்ணாதையா, காருக்காரு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும் நம்ம பாட்டுக்கு, அவ்வளோதான். தாத்தா போய்க்கிறேன் தாத்தா வராரு, சுதர விட்டா போகிறாரு.